அத்தியாயம் 52 நிலவொளியின் கீழ். நள்ளிரவு நிலவு பிரகாசமாக பிரகாசித்து முழு நகரத்தையும் அதன் அமைதியான மற்றும் ஒளியால் மூடியது. குளிர்ந்த காற்று நிலவொளியை பூர்த்தி செய்ய நகரம் முழுவதும் ஆனந்தக் காற்று வேகமாக சென்றது. இல்லே நகரக் கட்டிடங்களுக்கிடையே ஒரு சிறிய நிழல் மிதந்து ஒரு கட்டிடத்தின் நிழல்கள் வழியாக இன்னொரு கட்டிடத்தின் வழியாக ஓடியது. நூற்றுக்கணக்கான மக்களின் கண்களை முழுவதுமாக கடந்து சென்றது. அவர்களில் ஒருவர் கூட இந்த நிழலின் இருப்பை உணரவில்லை. இந்த நிழல் வேறு யாருமல்ல, நீலவன்தான். ஷேடோ வாக்திறனை பயன்படுத்தி நகரத்தின் வழியாக பயணம் செய்தான். ஷேடோ வீரனாக நடிக்கத் தொடங்கியதிலிருந்து அவன் அந்த குற்றவாளிகளை வேட்டையாடிக் கொண்டது இப்படித்தான். நிலவன் ஒரு உயரமான கட்டிடத்தின் உச்சியில் நின்று தனக்கு முன்னால் இருந்த பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்தான். அது சுமார் 3 கிலோமீட்டர் நீள அகலத்தில் நீண்டிருந்தது. அதன் தனித்துவமான அம்சம் என்னவென்றால், தளத்தின் எல்லைகளில் சாதாரண கட்டிடங்களைப் போலவே அடுக்கு கட்டிடங்களும் இருந்தன. சில 100 மீட்டர் இடைவெளிக்குப் பிறகு இன்னும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் இருந்தன. 3வது உள் அடுக்கில் மிகவும் நேர்த்தியான மற்றும் நன்கு செதுக்கப்பட்ட மரக்கட்டிடம் இருந்தது. அதே பாணியில் சாதாரண ஊழியர்களும் சீடர்களும் வெளிப்புற பகுதிகளில் வாழ்ந்த உள்பகுதிகளில் ஒரு பதவி அல்லது முக்கியத்துவம் கொண்ட உண்மையிலேயே முக்கியமான மக்கள் வாழ்ந்த சாகுபடி பிரிவுகள் கதைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பது நிலவனுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது. மாளிகையின் பிரதான வாயில் வழியாக நடந்து நிழல்கள் வழியாகச் செல்லும்போது நிலவனின் பழிவாங்கும் கண்கள் இந்த இடத்தை பிடித்தன. பணியில் இருந்த காவலர்கள் யாரோ தங்களை கடந்து சென்றதை கூட கவனிக்கவில்லை. திடீரென்று ஒரு காவலர் தனது கழுத்தின் பின்புறத்தில் வலியை உணர்ந்தார். ஆனால் என்ன நடந்தது என்பதை அவர் உணரும் முன்பே அவரது தலை உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தது. அந்த மனிதன் நித்திய தூக்கத்தில் மூழ்கும்போது தனது சொந்த தலையில்லாத உடல் அவன் முன் விழுவதைக் கண்டான். முழு குடும்பத்திலும் துருவன் மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் பதவியை அடைந்துள்ளார் என்ற எண்ணம் நிலவனுக்கு ஏற்கனவே இருந்தது. இந்த உன்னத குலத்தின் தற்போதைய தலைவரான அவரது தந்தை கூட ஒரு இடைநிலை மாஸ்டர் தரவரிசை போராளியாக இருந்தார். ஒவ்வொன்றாக நிலவன் மற்றும் ரோனின் நிழல்களை கடந்து சென்று ஒரு தவறு கூட செய்யாமல் காவலர்களைக் கொன்றதால் உடல்கள் கீழே விழுந்தன. ஒமேகா நிலவனின் போர் கூட்டாளியாக இருந்தால் ரோனின் அவனது கொலை நண்பன். அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே தங்கள் ஒருங்கிணைப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். மேலும் அவன் சிந்தசிஸை பயன்படுத்தி உருவாக்கிய ஹைமைன திறனை பயன்படுத்தி 2 வெவ்வேறு நிலவன்கள் படுகொலைகளைச் செய்வது போல் இருந்தது. இன்று நீலவன் உண்மையிலேயே கோபமடைந்தான். ஏனென்றால் வான்ரியா என்ற இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து முதல் முறையாக அவன் தனது பாதுகாப்பை இழந்தான். விருந்தில் தனது கைவினைத்திறனை பிரமாண்டமாக வெளிப்படுத்தியபோது ஒரு எளிய வேலைக்காரன் தனக்கு விஷம் கொடுத்து கொண்டான். இது அவரை மிகவும் எரிச்சலடையச் செய்தது. ஏனென்றால் அவர் அதிர்ஷ்டத்தால் பெற்ற கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை விஷ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் அவர் ஒரு இறந்த மனிதராகி வாழ்க்கையில் தனது 2வது வாய்ப்பை இழந்திருப்பார். அவரை விட வலிமையான ஒருவர் போரில் கொள்வதை விட இது மிகவும் வித்தியாசமானது. நிலவனுக்கு அது ஒரு டிராகனை எதிர்த்து போராட உங்களை நீங்களே பயிற்றுவித்துக் கொள்வது போலவும் அதற்கு பதிலாக ஒரு கோழியால் கொல்லப்படுவது போலவும் இருந்தது. இது அவனுக்கு ஒரு முழுமையான அவமானமாக இருந்தது. மேலும் அவனது நரம்புகளை பாதித்தது. இனி ஒருபோதும் வேண்டாம், நிலவன் தனக்குள் பேசிக்கொண்டான். ஒருபோதும் தன் பாதுகாப்பை விட்டுவிட மாட்டேன் என்று சபதம் செய்தான். துருவன் பொறுத்தவரை அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை போராளியா அல்லது அவரது குடும்பம் ஒரு பெரிய பின்னணியை கொண்டிருந்ததா என்பது யாருக்கு கவலை? அவர் நிலவனின் உயிரைக் கொல்ல முயற்சி செய்ததால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. ஒரு சிறிய சண்டையில் பதுங்கியிருந்து அவரை கொல்ல முயன்றதால் அவன் ஏற்கனவே துருவனின் தம்பியை கொன்றுவிட்டான். இப்போது மூத்த சகோதரரும் நிலவனால் ஏற்கனவே நரகத்திற்கு அனுப்பப்பட்ட இளையவனின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார். பொதுவாக நிலவன் தனது வேலையை பார்த்து தனக்கு மட்டுமே நன்மை பயக்கும் விஷயங்களைச் செய்வான். ஆனால் அவன் ஒருபோதும் அந்நியர்களுடன் சண்டையிடத் துணியவில்லை. இப்போது அவனுடைய தற்போதைய பலத்தால் அவனுக்கு ஒரு எளிய விதி இருந்தது. அவன் வழிப்போக்கருடன் குழப்பமடைய மாட்டார். ஆனால் யாராவது அவன் மீது கற்களை எறிந்தால் அவன் அவங்க மேல ஒரு மலையே தூக்கி எறிவான். இந்த மாளிகையில் இறந்த உடல்கள் ஒவ்வொன்றாக குவிந்து கிடந்தன. அவனது தகவலின்படி இது ஒரு தனியார் சொத்து. அங்கு முக்கிய குல உறுப்பினர்கள் மட்டுமே வசித்து வந்தனர்.
பெரும்பாலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் வேறு சொத்தில் வசித்து வந்தனர். குலத்தில் கணிசமான பலமும் அதிகாரமும் உள்ளவர்கள் மட்டுமே இந்த மூதாதையர் தளத்தில் வாழ அனுமதிக்கப்பட்டனர். இது நிலவனுக்கு விஷயங்களை எளிதாக்கியது. ஏனெனில் அவன் அப்பாவி பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொல்லும் இதயமற்ற அரக்கன் அல்ல. வெறும் 40 நிமிடங்களில் நிலவன் மற்றும் ரோனின் 30க்கும் மேற்பட்ட காவலர்களை கொன்றனர். மேலும் முதல் அடுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே உடைக்கப்பட்டிருந்தது. அமைதியாக காவலர்களைக் கொன்று தனது படையில் இருந்த அனைவரையும் வெளியேற்றிய பிறகு அவன் மாளிகையின் உட்புற பகுதிகளை அடைந்தான். ஏனென்றால் இங்கே எந்த உயிரையும் விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. தான் கொன்ற அனைவரும் தரையில் விழவோ அல்லது சத்தம் எழுப்பவோ கூடாது என்பதை நிலவன் உறுதி செய்தான். அவர்களை கவனமாக ஆயுதங்களுடன் கீழே போட்டுவிட்டு மாளிகையின் உள்ளே இருந்த இருண்ட மூலைகளை பயன்படுத்தி விழித்திருந்த மற்றும் தூங்கிக் கொண்டிருந்த அனைவரையும் கொன்றுவிட்டான். மாளிகையில் இருந்த பெண்களைக் கொல்வதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் தூங்கும் அதே கூரையின் கீழ் வேலைக்காரர்கள் தூங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதால் தனக்கு பிடிக்காத ஒருவரை கொல்வதற்கு அவன் பயப்படவில்லை. இறுதியாக அவன் 3வது மற்றும் கடைசி மாளிகையை அடைந்ததும் பணியில் இருந்த காவலர்களை வெளியே அழைத்துச் சென்று செரிலை வெளியே வரும்படி கட்டளையிட்டார். அமைதி தடையை எரியுங்கள், நிலவன் உத்தரவிட்டார். என்சாண்டரின் துணை அதிகாரி ஒரு அமைதி தடையை உருவாக்கி முழு கட்டிடத்தையும் மூடினார். ரோனின் அமைதியாகச் சென்று ஒரு வயதான ஆணும் ஒரு பெண்ணும் கொண்ட தலையுடன் திரும்பினார். பின்னர் செரில் தடையை செயலிழக்கச் செய்தார். நிலவன் சென்று பிரதான கதவை உதைத்து ஒரே உதையில் பாதியாக உடைத்தான். யார் அது என்று கரடி போன்ற உயரமான ஒரு மனிதன் கத்தினார். கொலை செய்யும் நோக்கத்தை உணர்ந்த பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்தார். அவர் தனது படுக்கையின் இடதுபுறத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரிய போர்க்குற்றவாளியை விரைவாக பிடித்துக்கொண்டு இந்த கட்டிடத்தின் பிரதான மண்டபத்திற்கு ஓடினார். நீ பிரச்சனை தேடி வந்திருக்க, உன்னை நரகத்திற்கு சந்திக்க அனுப்புவேன்னு நான் உன் தம்பிகிட்ட சொன்னேன். முகமூடி அணிந்தவன் பேசினான். இந்த தாடிக்காரனுக்கு நிலவன் தன் முகத்தை காட்டினான். நீங்க இன்னும் உயிரோடதான் இருக்கீங்க, துருவன் நம்ப முடியாமல் கத்தினான். ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க? இப்படியும் நான் பரிசுகளுடன் வருகிறேன். நிலவன் பேசிவிட்டு துருவன் கால்களை நோக்கி 2 தலைகளை வீசினார். நீங்க பாஸ்டர் என்று துருவன் கர்ஜித்தார். அவர் 2 தலைகளையும் விரைவாக அடையாளம் கண்டுகொண்டார். இவை வேறு யாருமல்ல, அவருடைய பெற்றோருக்குச் சொந்தமானவை. கவலைப்படாதே, சீக்கிரமே உன்னை அவங்களை சந்திக்க அனுப்புறேன். நிலவன் முகபாவனை இல்லாமல் பேசினான். நீ யாருக்கு எதிராக போராடுகிறாய் என்பதை மறந்துவிட்டாய். நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை போராளி. உன்னை மரணத்திற்காக கெஞ்ச வைக்கப் போகிறேன் என்று துருவன் தனது சக்தி வாய்ந்த மஞ்சள் நிற ஆயுதத்தை அசைத்தபடி கத்தினான். நிலவன் சிரித்துக்கொண்டே, நான் உன்னுடன் சண்டையிடுகிறேன் என்று யார் சொன்னது என்றான். திடீரென்று 2 பெரிய மற்றும் உயரமான உருவங்கள் அவனது நிழலிலிருந்து குதித்து இந்த பெரிய மற்றும் அகலமான அறையின் கால் பகுதியை நிரப்பின.